ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல பஞ்சு மாதிரி தோசையும் காரசாரமான ஒரு கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த காம்போ ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் 1 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம். வறுக்காத ரவை தான், நீங்கள் இதுக்கு எந்த ரவை வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த ரவையை நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றினதும் இது கூடவே இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தோசைக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப நம்ம நார்மல் தோசைக்கு மாவு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் தோசை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஹார்டாயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட இப்போ 2 பல் மட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்கும்போது தண்ணி தேவைப்படாது, வெங்காயத்துலேயே நல்ல ஈரத்தன்மை இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதும் 2 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பரான காரசாரமான ஒரு வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதும் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு ஊற்றும் போது கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு தேய்க்க தேவையில்லை, நார்மல் தோசைக்கு மாதிரி அப்படியே ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டு மூடி மேல் பக்கம் நல்லா வேக விட்டுறலாம். மேல் பக்கம் நல்லா மாவு வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துருங்க. இது ஆப்பம் மாதிரி தான் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான ரவை ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதே மாதிரி மீத இருக்க மாவுலையும் நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு எண்ணெய் கூட தேவையில்லை, எண்ணெய் இல்லாமையே நம்ம சுட்டு எடுக்கலாம். இப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல பஞ்சு மாதிரி தோசையும் கார சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த காம்போ ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.